இந்த ஸ்லோகம் ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன் இயற்றிய ஞாச தசகத்தின் 4வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்மளோட தேசிகன் பெருமாளை பார்த்து பிரார்த்தனை செய்கிறார். இந்த ஸ்லோகத்தை துவங்கும் போதே ஒரு அழகான வார்த்தை ஸ்ரீமான் என்று அழைத்து ஆரம்பிக்கிறார் நம்மளோட தேசிகன். ஸ்ரீமான் என்று சொன்னாலே ஸ்ரீக்கு பத்தியாக, லக்ஷ்மிக்கு பத்தியாக இருப்பவர், லக்ஷ்மிக்கு கணவனாக இருப்பவர், லக்ஷ்மிக்கு ரொம்ப பிடித்தவராக இருப்பவர், லக்ஷ்மியை பிடித்தவராக இருப்பவர். அதே மாதிரி லக்ஷ்மியின் அந்த கட்டாட்சம், அந்த கருணை பார்வை எப்பொழுதுமே இவர் மேலே தான் இருக்கும். அதனாலேயே அந்த லக்ஷ்மியின் அந்த அருளை பெற்றவராகவும் இருக்கிறார் நம்மளோட பெருமாள். அப்படி அந்த லக்ஷ்மியுடன் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களோடும் நம்ம பெருமாளை சம்பந்தப்படுத்தி பார்க்க முடியும் என்று அழகாக சொல்லி ஸ்ரீமான் என்று அழைக்கிறாராம். அப்பேற்பட்ட லக்ஷ்மி பத்னியாக இருப்பதால் பெருமாளுக்கு பெருமை இன்னும் கூடிவிட்டது என்று சொல்லிதான் இந்த ஒரு ஸ்லோகத்தை துவங்குகிறார் நம்மளோட தேசிகன். ஆனால் ஸ்ரீமான் அபிஷ்டவரத துவாமஸ்மி சரணம் கதக, நீ ஒருவனே கதி என்று உன்னையே நாடி வந்திருக்கேன் பெருமாளே என்று சொல்றார் நம்மளோட தேசிகன். நீ ஒருவனே கதி, உன்னை தவிர என்னை காப்பதற்கு, என்னை ரட்சிப்பதற்கு வேறு யாருமே கிடையாது. அதனால் நீ ஒருவனே கதி என்று உன்னிடம் சரணாகதி செய்த அனன்யமாக, அனன்யம் என்று சொன்னாலே வேறு எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல், எந்த மனதுக்குள்ளே எந்த ஒரு கலக்கமும் கலப்படமும் இல்லாமல் தூய்மையாக அந்த இறைவனிடம் நம்மையே சமர்ப்பணம் செய்வது, நம்மையே அர்ப்பணம் செய்வதுதான் இந்த ஒரு சரணாகதி என்கிற தத்துவம். அப்படி அனன்யமாக உன்னிடமே சரணாகதி செய்கிறேன். அப்பேற்பட்ட நீ என்னை காப்பது உன்னுடைய கடமையாக மாறிவிட்டது. உன்னுடைய கடமையை நீ நிறைவேற்றே தீர வேண்டும். அதனால் இந்த உடலை விட்டு இந்த உயிர் பிரியும் அந்த தருவாயில், இந்த உடலை விட்டு உயிர் போகிற அந்த சமயத்தில் இந்த உயிருக்கு, அந்த ஆத்மாவுக்கு முக்தியை அளிப்பாய், மோட்சத்தை அளிப்பாய் என்று பிரார்த்தனை செய்கிறார் நம்மளோட தேசிகன். ஆனால் இந்த உடலை விட்டு உயிர் பிரியும் சமயத்தில் அந்த பெருமாளையே நினைத்து கொண்டு இறுதியில் அந்த இறைவனுடைய இரண்டர கலக்க வேண்டும் என்பதுதான் தேசிகனின் ஆசையாக இருக்கு. அதை நமக்கு சொல்லி நமக்கும் அதை உணர்த்துறார். உங்களுக்கும் அதே ஆசை இருக்க வேண்டும் என்று சொல்றார் நம்ம தேசிகன். இந்த ஸ்லோகத்திற்கு உண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்து நீதிக்கதையின் தொடர்ச்சியை காண்போம். நம்மளோட ராஜா இந்த சத்தியவிரதன் என்பவர் அந்த மாளிகையின் கதவுகளை கடந்து போகும்போது தன் பின்னாடி யாரோ ஒருத்தர் பின்தொடர்ந்து வரா மாதிரி இருக்க, இவரும் திரும்பி பார்க்கும்போது ஒரு அழகான பெண்மணி வர்றதை பார்க்கிறாராம். பல ஆபரணங்கள் அணிந்து கொண்டு, ரொம்ப காஸ்ட்லியான ஒரு துணி, ஒரு காஸ்ட்லியான ஒரு ஆடையை அணிந்து கொண்டு, ஒரு ஒளி பொருந்திய சுரூபத்தோடு வந்த இந்த பெண்மணி தன்னை நோக்கி வருவதை உணர்கிறார் நம்மளோட ராஜா சத்தியவிரதன். இப்படி சத்தியவிரதன் அருகில் அந்த ஒரு பெண்மணி வந்த உடனேயே சத்தியவிரதன் அந்த பெண்மணியை பார்த்து கேட்கிறாராம், நீ யார் என்று கேட்கும்போது அந்த ஒரு பெண் சொரூபத்தில் இருந்த அந்த சொரூபம் சொல்றதாம், நான் தான் தனம் என்று சொல்றதாம் அந்த ஒரு பெண். இப்படி தனம் என்று சொன்னால், தனம் என்றாலே செல்வம் என்று பொருள். இப்படி நான் தான் செல்வம் என்று சொன்ன உடனேயே அந்த ராஜாவுக்கு ஆச்சரியம் ஆயிடுறதாம்.